வணக்கம் அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் வியூவர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இன்னொரு வீடியோ எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, NSEயில் புதுசாக ஒரு சர்க்குலர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த சர்க்குலரில் என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அவங்க ஒரு சர்க்குலர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறதா இதோட ஹெட்டிங். அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் சின்ன சேஞ்சஸும் பண்ணியிருக்கிறதா இந்த சர்க்குலர் வெளியாகியிருக்குது. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணுறவங்களுக்கு என்னென்ன மாதிரி பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னும் இந்த சர்க்குலரில் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் ஒரு நியூ இன்வெஸ்டர், ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு பிகினர் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் த டெய்லி அப்டேட்ஸ். ஸ்டாக் மார்க்கெட்டில் மார்க்கெட் டெப்த்தை வச்சு ட்ரேடர்ஸை ஏமாத்துறதா NSE ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சர்க்குலர் இதை பேஸ் பண்ணி தான் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த சர்க்குலர் எந்த கேட்டகரியை சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ASM, GSM இது போல் உள்ள கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு இதில் நம்மளுக்கு தெரிய வருது. ASM, GSM, மார்க்கெட் டெப்த் இதெல்லாம் பற்றி நம்ம சேனலில் கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதெல்லாம் மறக்காமல் பார்த்துருங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் AAA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி அதோட ஷேரை ஒரு பர்சன் பை பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ளேஸ் பண்ண ஆர்டரை அந்த பர்டிகுலர் பர்சன் அவங்க அக்கௌண்ட் மூலயமா மேக்ஸிமம் 50 டைம்ஸ் கேன்சல் பண்ணிக்கலாம், இல்லை திரும்ப அந்த ஆர்டரை போட்டுக்கலாம், இல்லை 50 டைம்ஸ் அந்த ஆர்டரை மாடிஃபை பண்ணிக்கலாம். இந்த 50 டைமுக்கு மேலே அதில் ஏதோ மாடிஃபிகேஷனோ இல்லை கேன்சலோ அதை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் பர்சனோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டு சம் பீரியட்க்கு டிசேபிள் ஆகும். அது எவ்வளோ பீரியட் டிசேபிள் ஆகும், எவ்வளோ டைம் வரலும் அது டிசேபிள்டாக இருக்கும், எப்போ அது ரிவோக் ஆகும்னு சொல்லிட்டு நான் ஃபர்தராக சொல்கிறேன். இப்படி டிசேபிள் ஆகும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புது சர்க்குலர். ஏன் இந்த புது ரூல்ஸை கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பிட் குவான்டிட்டி, ஆஸ் குவான்டிட்டி அப்படின்னு 2 விதமான ஆப்ஷன் இருக்குது. பிட் குவான்டிட்டி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்குறத கோட் பண்ணுறதுக்கு. ஆஸ் குவான்டிட்டி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விற்கிறத கோட் பண்ணுறவங்க. இது பேசிக்காக அண்ட் காமனாக எல்லாருக்குமே தெரியும். இதில் பிக் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபேக்காக ஒரு ஆர்டரை போட்டு அவங்க ட்ரேட் பண்ணுறாங்க. இதனால் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் மோஸ்ட்லி இதனால் அஃபெக்ட் ஆகுறாங்க. எப்படி அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது உண்மையிலே கம்பெனி தான் போட்டிருக்காங்களா இல்லை வேறு யாருன்னா போட்டிருக்காங்களான்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. இந்த ப்ராப்ளத்தை என்டையராக அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த புது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை NSEயில் கொண்டு வந்திருக்காங்க செபி. இதில் ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு என்ன பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் க்ரியேட் ஆகிறத என்டையராக ஸ்டாப் ஆகிரும். செகண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக்கோட ஆக்சுவல் சப்ளை அண்ட் டிமாண்ட் வேல்யூ எல்லா ட்ரேடர்ஸ்க்கும் என்டையராக தெரிய வரும். இதனால் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் இந்த இன்ட்ராடே ட்ரேடராக இருந்தாலும் சரி, ரீட்டைல் ட்ரேடராக இருந்தாலும் சரி, அவங்க ஈஸியாக ட்ரேட் பண்ணிடலாம். ஓகே, இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பிரேக் பண்ணுறவங்க யாருனாச்சும் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக சொல்லப்போனால் இந்த 50 டைம்ஸ்க்கு மேலே பண்ணுறது தான் இந்த பிரேக். இந்த 50 டைம்ஸ்க்கு மேலே அதை கேன்சலோ மாடிஃபையோ பண்ணுறவங்க இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஃபர்ஸ்ட் டைம் அதை அப்படி பண்ணுறாங்க, ஒரு வாட்டி ஒரு 51th டைம் அதை பண்ணுறாங்க அப்படின்னா 15 மினிட்ஸ் அவங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட் டிசேபிள் பண்ணுறாங்க NSEலேருந்து. அதுவே 2 டைம்ஸ் பண்ணாங்க அப்படின்னா 30 மினிட்ஸும், 4க்கு மேலே பண்ணுறாங்க அப்படின்னா 60 மினிட்ஸ், 8 to 10 டைம் பண்ணுறாங்க அப்படின்னா 2 ஹவர்ஸும் இந்த அக்கௌண்ட்டை டிசேபிள் பண்ணுறாங்க NSEலேருந்து. அந்த மாதிரி டிசேபிள் பண்ண டைமில் எந்த ஒரு ஆக்ஷனும் உங்களால் பண்ண முடியாது. ஈவன் செல் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. பை எதாக இருந்தாலும் இந்த டிசேபிள் டைமில் நம்ம பண்ணவே முடியாது. நம்ம ட்ரேட் பண்ணுறோம், நம்ம ப்ராஃபிட் பார்க்குறோம் அப்படிங்கிறவங்க நம்ம சும்மா நார்மலாக பண்ணுவோம், ட்ரேட் பண்ணுவோம், லாபம் வரும், இந்த அனலைஸ் பண்ணுவோம், அந்த அனலைஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த மாதிரி புது சர்க்குலர் வரும்போது அந்த சர்க்குலருக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டு அதில் கொடுத்துருக்க ரெகுலேஷன்ஸ் அண்ட் ரூல்ஸை நம்ம கீப்பப் பண்ணி ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம சேஃபாக ட்ரேட் பண்ணலாம். யார் எப்படி நம்மளை மோசடி பண்ணுறாங்க, அதுலேருந்தெல்லாம் எப்படி நம்மளை காத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக
நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், ஹாப்பியாக earn பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.